சரி. இன்றைக்கி 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் 2 வசனங்கள் தலைப்பு என்னென்னா ஜெபம். சரிங்களா? அவர் ஜெபம் செய்கிறார். அவருக்காக ஜெபம் பண்ண சொல்லி கேட்குறாரு. ஸோ 2 முக்கியமான காரியங்கள். முதல் 2 வசனங்கள் ஜெபம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ முதல் வசனம் வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லார் இடத்துலும் இல்லையே. சரிங்களா? ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 ஜெப குறிப்பை சொல்கிறார். எங்களுக்காக இந்த 2 ஜெப குறிப்புக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி, ஒன்று வசனம் பரம்பி மகிமைப்படணும், அப்புறம் பொல்லாத மனுஷர் கையிலேருந்து நாங்கள் விடுவிக்கப்படுவதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ முதல் சொல்கிறாரு வசனம் பரம்பி மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வசனம் எல்லா இடத்துலையும் போனால் தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இருளின் ராஜ்யம், சாத்தானின் ராஜ்யம் தான் இருக்குது. அப்போது தேவனுடைய சுவிசேஷம் உள்ளே போகும்போது ஜனங்களுக்குள்ளே ரட்சிப்பு வரும். அப்போ அவங்களுக்குள்ளே விடுதலை வரும். அப்போ இருளின் ராஜ்யத்திலேருந்து தேவன் அன்பின் குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தானவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்தேன். அப்போ வசனம் இந்த இடத்துலையும் பரம்பி மகிமைப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தோம்னா சாத்தானை ஆக்கிரமிச்சிட்டு இருப்பான். சரிங்களா? ஆளுகை செஞ்சிட்ருப்பான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தேவன் அந்த கட்டுக்களெல்லாம் உடைச்சி சுவிசேஷத்தின் ஒளி உள்ளே போக முடியாது தேவன் அனுகிரகம் செய்வார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக ஜெபம் பண்ணணும். இப்போ ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால தான் வேதம் பார்க்குறோம், அறுவடை மிகுதி. சரிங்களா? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனால் பார்த்திங்கன்னா நிறையா ஆட்கள் உள்ளே போகணும். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அப்போ தேவனுடைய வசனத்தை சொல்கிறவன் இல்லைன்னா அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ரட்சிக்கப்படலான்னா எப்படி தொழுது கொள்வாங்க? அப்போ தொழுது கொள்ளணுன்னா ஆட்கள் போனால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆட்கள் போய் சுவிசேஷத்தை சொன்னால் தான் என்ன பண்ண முடியும்? வசனத்தை கேட்பாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டால் தான் தொழுது கொள்வாங்க. தொழுது கொண்டால் தான் உண்மையான ரட்சகரை அணிவாங்க, பல்லவத்துக்கு போய் சேர முடியும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அப்போ அதனால தான் தேவனே சொல்கிறாரு, நிறையா ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாக இங்கே பிதாவானவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ வசனம் பரம்பி மகிமைப்படணும். இது ஒரு முக்கியமான ஜெபம். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அடுத்த பார்த்தீங்கன்னா, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ 2 காரியத்துக்காக. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை. பொல்லாத மனுஷர் கையிலேருந்து நம்ம எங்களை விடுவிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஸோ ஒருத்தருடைய ஜெபம் நம்ம விசேஷமாக நம்ம ஊழியக்காரர்களுக்காக, நம்முடைய பாஸ்டர்மார்களுக்காக ஜெபம் பண்ணுறது, ஊழியக்காக ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விசேஷமாக இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னும் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் எத்தனையோ கிறிஸ்தவ சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. நிறையா அட்டூழியம் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா நிறையா எதிர்ப்புகள், நிறையா பேரை பிடிச்சி அடிக்கிறது, அந்த மாதிரியான வன்முறைகளை நம்ம பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொல்லாத மனுஷர் கையிலேருந்து விடுவிக்கும்படியாக ஜெபம். அப்போ நம்முடைய ஜெபம் அவர்களை பாதுகாக்கும். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து அதான் ஜெபம் பண்ணார். இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணும்போது, நம்ம சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, உடைய நாமத்தினாலே அவர்களை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல யோவான் 17 சொல்கிறாரு, நீர் அவரை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளும்படியா வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சிஷர்களுக்காக ஜெபம் நாமத்தினாலே காத்துக்கொள்ளுங்க, அவளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க, நல்ல ஆயுசு நாட்களை கொடுங்க, துன்மார்க்கருடைய மனுஷரை பாதுகாத்து கொள்ளுங்க, தீமையிலேருந்து காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், அது ரொம்ப ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம். சரிங்களா? ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய பரிசுத்தத்துக்காக, அவங்க உண்மையாக இருக்கணும், அவங்க தேவன் அன்பாக இருக்கணும், தேவன் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். இப்போ அவங்க குடும்பங்களுக்காக, அவங்களுடைய ஃபைனான்ஷியல் தேவைகளுக்காக, அவங்களுடைய பரிசுத்தத்திற்காக, அவங்க ஊழியங்களுக்காக அவங்க கையிட்டுச்சு எல்லா காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும். எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா சிலர்லாம் இருப்பாங்க, வெறும் குறைகளை மட்டும் பார்த்து சொல்லி குறைச்சி அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏதோ 1-2 குறைகளை பார்த்தீங்கன்னா இங்கே மறைவாங்களுக்காக போய் ஜெபம் பண்ணுங்கள். அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேவன் ஊழியக்காரர்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த அந்த அபிஷேகம் சபைக்குள்ளே கடந்து போகும், ஜனங்களுக்குள்ளே கடந்து போகும். பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், ஊழியர்களுக்காக நல்லா அவங்க திறப்பின் வாசல் நின்று ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப அது முக்கியமான நம்முடைய கடமையாக இருக்குது. பாருங்கள், அது தேவனில் அது ரொம்ப பிரியப்படுறார். பாருங்கள்.
அடுத்த பாருங்கள், 3ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 3ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். சரிங்களா, அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 3ஆம் வசனம் தான் தலைப்பு, 3 முதல் 5 வரை. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஸோ அதை சொல்கிறார், கர்த்தர் உண்மை உள்ளவர். அது வந்து அவருடைய சுபாவம். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மையுள்ள தெய்வம், அது அவருடைய சுபாவம். அதை சொல்கிறார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்திரப்படுத்துவார்னா ஸ்ட்ராங் பண்ணுறது, பலப்படுத்துறது. சரிங்களா, அப்போ நம்ம வசனத்தினால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ தீமை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புரியும்படியாக சொல்கிறேன் நான். இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பரமண்டல ஜெபத்தில் சொல்லும்போது, இன்று எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து விலக்கி ரட்சித்து காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா தீமை எப்போ ஏன் வருது அப்படின்னா பாவ சோதனையில் விழும்போது சில தீமைகள் வருது. சரிங்களா, அதுதான் தீமை சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா யாபேஸ் ஜெபம் பண்ணுறாரு, ரொம்ப துக்கப்பட்டுட்டார். அவங்க அம்மா வந்து துக்கத்தோட பிட்டுன்னு சொல்லி, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், கரண் வந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தீமை என்னை துக்கப்படுத்தாது விலக்கி ரட்சித்து காத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, பாவ சோதனையில் நீங்கள் விழும்போது சில தீமைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா, அப்படிப்பட்ட தீமையிலேருந்து பாவ சோதனையில் விழாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க, அதனால் வருகிற தீமையில் நான் விழாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். சரிங்களா, உங்களுக்கு 2 உதாரணத்தை சொல்கிறேன் நான். இப்போ தாவீது பார்த்திங்கன்னா பச்சை பாலோட போய் பாவ சோதனையில் விழுந்து விபச்சார பாவத்தில் போயிட்டார். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பாலோட தப்பு பண்ணிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா அவர் சந்திக்க வேண்டிய தீமைகள் நிறையா இருந்துச்சு. சரிங்களா, அதுதான் சோதனையில் விழுந்ததுனால வந்த தீமைகளை சந்திக்க வேண்டியது. சரிங்களா, அப்போ அந்த மாதிரி தீமையில் விழக்கூடாது அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணுறார். அவர்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்வார்னு சொல்லி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்சோன் பார்த்திங்கன்னா ஆண்டவர் எத்தனையோ சிக்னல் கொடுத்தாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்தாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் துணிகரமாக போய் விபச்சார பெண்ணோட இருந்த தெளிலால் பார்த்திங்கன்னா விபச்சார பெண்ணோடு இருந்தார். பார்த்திங்கன்னா அவருடைய வல்லமை இழந்து கண் போயிடுச்சு. சரிங்களா, அவர் மறுபடியும் பாவ சோதனையில் விழுந்து திருப்பி பாவ சோதனையில் விழுந்ததுனால என்னாச்சு, அதனால் ஏற்பட்ட தீமை என்ன அப்படின்னா அவர் கண்ணு குருடாயிடுச்சு. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தீமையை சகிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து அந்த முக்கியமான ஒரு ஜெபம் பாருங்கள், இன்று எங்களை எந்த சோதனைக்குட்பட பண்ணாமல் எல்லா தீமையிலிருந்து விலக்கிறது. அதாவது பாவ சோதனையில் நான் விழுந்த போயிடக்கூடாது. அப்படி பாவ சோதனையில் உழந்து போயிட்டோம்னா சில தீமைகளை சந்திக்க வேண்டி வரும். சரிங்களா, அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம் பாருங்கள். தேவனிடத்தில் வாக்கு பண்ணுறாரு, நான் அவங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்துக்கொள்ளு. அப்போ பாவ சோதனையில் விழும்போது சில தீமைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து தீமைகளை நாங்கள் வந்து சந்திக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். பாருங்கள் 4ஆம் வசனம் பாருங்கள், மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்று இனிமேலும் செய்வீர்கள் என்று உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கேன். இது வரைக்கும் நாங்கள் சொன்ன கற்பனைகளெல்லாம் நீங்கள் கை கொண்டு வந்தீங்க, இனிமேலும் வந்து நீங்கள் வந்து அதை கை கொள்ளுவீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். இப்போ கர்த்தர் உங்களை இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நிரப்புவாராக. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்புகளால் நம்ம நிரப்பப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னு நம்ம எதுவுமே தப்பு பண்ண மாட்டோம். பாருங்கள், அதுதான் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அன்புக்குள்ளே எல்லாமே இருக்குது. சரிங்களா, ஒருத்தன் முழுக்க தேவனுடைய அன்பில் நிரப்பப்பட்டான், அவன் எதுவுமே செய்ய மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான், வேசித்தனம் பண்ண மாட்டான், அசுத்த காரியங்களை ஈடுபட மாட்டான், மறு பார்த்தீங்கன்னா மற்றவங்க காரியங்களை இச்சிக்க மாட்டான், மற்றவங்களுக்கு எடுத்து செய்ய மாட்டாங்க. அன்புக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதான் பார்த்திங்கன்னா இப்போ தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தில் நிரப்பணும். பாருங்கள், அதான் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவினுடைய இந்த அன்பு பார்த்திங்கன்னா, பிதாவினுடைய அன்பின் நகலம் ஆழ நீளம் உயர்ன்ற 8 அறிவிக்கட்டாத அந்த அன்பை வந்து அறிந்து கொள்ளும்படியாக அந்த அன்பில் நாங்கள் நிரப்பப்படணும்னு சொல்லி அந்த அன்பில் நீங்கள் வேறொரு நிலை பெற்றணும்னு சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம் பாருங்கள். சரிங்களா, இருக்கிறதுலே நான் சொன்னேன், இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம்னு அதான். நான் என்ன கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவேன் நான். சரிங்களா, தேவனுடைய அன்பினால் நம்ம நிரப்பப்படணும். தேவனுடைய அந்த அறிவு கெட்டாத அன்பு. இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா இந்த பைபிளே உருக்கி எடுத்தோம்னா 2 காரியத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த பைபிளே உருக்கி அதோட சாராம்சம் என்னென்னா 2 காரியம் ஆண்டவர் சொல்கிறார். முழு இறுதியத்தோடு தேவனை நேசி, உன்னை நேசிப்பது போல பிற நேசி. அவ்வளோதான் இதோடைய பைபிள் வேதத்தினுடைய முழு வேதத்தின் சாராம்சமே அதுதான். அதுக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிட்டார். சரிங்களா, அதான் ஆண்டவர் சொல்கிறார்.
இப்போ தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வந்துட்டோம்னா எல்லாமே மாறி போயிடும் பாருங்கள். அப்போ தேவனுடைய அன்பு நம்ம நிரப்பப்பட்டிருக்கும் போது மற்றவங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்க மேலே அன்பு செலுத்தணும், மற்றவர்களுக்கு வந்து இடறி போகக்கூடாது, மற்றவங்க மேலே ஒரு கரிசனை வரும், இரக்கம் வரும், மனதுருக்கம் வரும். பார்ப்பேன் அப்படியா, அப்படி தான் வந்து ஆண்டவர் வச்சுருக்காரு பாருங்க. அதான் தேவன் பெற்ற அன்புக்கு நேராக நடத்துவான்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவார். அப்போ ஆவியின் கனி வந்து உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஒரு தேவன பொறுமை, சாந்தம், அன்பு, தயவு, இச்சை அடக்கம், நீடிய தேவனுடைய சாயல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொறுமை சாந்தமாக இருக்கிற அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து தேவன் உங்களுக்கு தருவாராக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த ஆவியின் கனினால் நிரம்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவ சாயல் ஆவியின் கனினால் நிரப்பப்படுங்க அப்படின்னு சொல்லி அது நேராக தேவனை பற்ற அன்புக்கும் கிறிஸ்துவின் சாயலுக்கும் நேராக நடத்துவாராக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நீங்கள் வச்சு ஜெபம் முடிச்சுங்களா. நம்ம வச்சு ஆண்டவரே என்னை இப்படி மாற்றுங்க. நான் இன்றைக்கி வரைக்கும் செய்கிறது தான் வச்சுங்களா. ஆண்டவரே நான் நான் எனக்குள்ளே அன்பு இல்லை, எனக்குள்ளே பொறுமை இல்லை, எனக்குள்ளே வந்து நீடிய சாந்தம் இல்லை, எனக்குள்ளே இந்த காரியங்கள் இல்லை, எனக்கு என்ன வந்து நான் அதை விரும்புகிறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின்படியே என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வரைக்கும் அதுதான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் வச்சுங்களா. நம்ம எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷனை நோக்கி ஓடிட்டுருக்கோம், பூரணத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம் சரிங்களா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் சாயல் அந்த பூரணத்தை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம். பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். இப்போ அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஒரு நாள் நம்ம பர்ஃபெக்ஷன் ஆகணும். இப்போ வேதத்தில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எது வரைக்கும் தேறி இருக்கிறீங்களோ அது வரை ஒழுங்காக நினைங்க. இப்போ 60% வரல, 60% பரிசுத்தமாகிட்டிங்களா, 60லேருந்து 70 போக பாருங்கள், 70லேருந்து 80 போக பாருங்கள், மறுபடியும் 60லேருந்து 50 வந்துடக்கூடாது சரிங்களா. அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். அடுத்த பாருங்கள் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 6 முதல் 12 வரை அடுத்த பகுதி. அந்த 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோம். இந்த 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரையும் நீங்கள் விட்டு விளங்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறத பற்றி கேட்காம நிறைய பேர் ஒழுங்கில்லாமல் நடக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்கள வச்சு விளங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்ன விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமல். ஸோ அவர் மாதிரியாக வைக்கிறார். அப்போ அவங்கள வந்து அந்த ஊழியக்காரங்களை வந்து மாதிரியாக வைக்கிறார். நாங்கள் எப்படி உங்களுக்கு முன்னாடி நடந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரத்தில் இலவசமாய் சாப்பிடாமல் உங்களில் ஒருவனுக்கும் வரமாக இராது. அப்படி இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படி நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் யார் இடத்துல இலவசமாக சாப்பிடல. ஆனால் அவர் வந்து அப்போஸ்தலர் இது அவருடைய சபை. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இலவசமாக வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு வந்து எல்லா அதிகாரம் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு மாதிரியாக இருக்க விரும்புகிறோம். நாங்களும் வந்து இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வந்து வேலை செஞ்சு நாங்கள் வந்து எங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட்றோம். அந்த மாதிரி நீங்களும் அப்படியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த 10ஆம் வசனம் தான் முக்கியமான வசனம். ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். ஒருவன் வேலை செய்ய மனதிருந்தால் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாரொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் எங்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். ஸோ இதுதான் ஒழுங்கட்டு நடக்கிறது தான், இதை தான் சொல்கிறார். ஸோ நிறைய பேர் வந்து அவங்க வேலையை செய்கிறதில்ல. வேலை செய்யாமல் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல இலவசமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒழுங்கட்டு திரிகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படியா இருக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் சொந்த வேலையை செஞ்சு நீங்கள் வந்து யார் இடத்துல இலவசம் சாப்பிட்டு நீங்கள் சொந்த வேலையை செஞ்சு உங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். அதான் நீங்கள் வந்து அப்படி ஒழுங்கட்டு நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா வேதத்தில் சங்கீதம் 128 பார்க்குறோம், கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உங்களுக்கு தருகிறார்னு சொல்லி நம்ம வேதத்தில் இப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை வந்து ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்குறார். ஸோ பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கும், ஆனால் அவர் சித்தத்தின்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஊழியம் பண்ணாலும் சரி, எல்லாமே ஆவியானவருடைய உதவியை நாடுங்க சரிங்களா. அப்போ நான் வேதத்தில் பார்க்குறோம்,
கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிபதியாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது உலக பிரகாரமான வேலையாக இருந்தால் எது இருந்தாலும் சரி, உண்மையாக செய்யுங்க சரி, அதை தேவன் அதை ஆசீர்வதிப்பார். ஒரு வேளை நீங்கள் ஒரு வேளை ஜாபில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுத்து ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். அது ஆண்டவர் கொடுத்த சரிங்களா. பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சி ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம். அப்போ ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கீங்க. நம்ம நிருபமாக இருக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு காரியத்திலும் புறஜாதிகள் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் சாட்சியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இலவசமாக சாப்பிடாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக செய்யுங்க. நீங்கள் வேறு வேலை எந்த வேலையுமே செய்யாமல் அப்படி ஒழுங்கற்று திரிக்காதீங்க. வேலை கொடுக்கப்பட்ட வேலை இருந்தாலும் அந்த வேலையில் உண்மையாக ஒழுங்காக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 13 முதல் 15 வரை அடுத்த பகுதி. இந்த 13ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். அதான் தலைப்பு சரிங்களா. 13 முதல் 15 வரை. 13ஆம் வசனம், சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்கிறத சோர்ந்து போகாதிருங்கள். அதை சொல்கிறார். அப்போ நம்ம நன்மை செய்யணும். பாருங்கள், அதாவது தேவனுக்கு ரொம்ப பிரியமான விதத்தில் எபிரேயர் 13:14 பார்க்குறோம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நன்மை செய்யணும். பாருங்கள், கலாத்தியரில் எழுதும்போது எழுதுகிறாரு, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது எழுதுகிறாரு. பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்மை நீங்கள் நன்மை செய்யறதில் சோர்ந்து போகாதிருங்க. சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது சில வேலைகள் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்ய போய் நமக்கு தீமையாக முடிஞ்சிடும். பாருங்கள், அதனால் சில சோர்வுகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இந்த மாதிரிலாம் எனக்கும் வாழ்க்கையில் நடந்துருக்கு சரிங்களா. சிலக்கெல்லாம் நன்மை செய்யலான்னு போவோம், நன்மை செஞ்சுருப்போம், ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு தீமை வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சோர்ந்து போயிடுவோம். சில வேலைகள் நம்ம நிறைய நன்மை செய்வோம், அதனால் ஒரு எந்த பலனுமே நம்மளால் கண் கூட பார்க்க முடியாது சரிங்களா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்தால் சோர்ந்து போகாதிருங்க, அதுக்கான பலனை நிச்சயமாக தேவன் பரத்துலேருந்து தருவார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்மை செய்தால் சோர்ந்து போகாதீங்க, நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் காவலில் இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீங்கள் வஸ்திரம் கொடுத்தேன். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற சரிங்களா. பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், நியாயப்பிரமாணத்துக்கு யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நியாய தீர்ப்பு அதாவது இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்புக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மையை பார்க்கணும். இரக்கம் செய்கிற ஒரு குணம் நமக்கு தேவை. நன்மை செய்கிற ஒரு என்னமாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச காரியத்தை நம்ம செய்யணும். பாருங்கள், வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் நன்மை செய்ய அறிந்தவங்களாக உங்களால் நன்மை செய்ய முடியும், ஆனால் நீங்கள் நன்மை செய்யலை அப்படின்னா அது உங்களுக்கு பாவமாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம நன்மை செய்தல் சோர்ந்து போகக்கூடாது. பாருங்கள், இப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டவர்கிட்ட இருந்தால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பாருங்கள், என்ன நம்ம செஞ்சாலும், நான் எதை செஞ்சாலும் நம்ம மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று சொன்னால், கர்த்தருக்கு இது பிரியமான காரியம், கர்த்தர் சொல்லியிருக்காரு நான் அதை செய்கிறேன், கர்த்தருக்கு இது பிரியம், கர்த்தர் சொல்லியிருக்காரு நான் செய்கிறேன். அப்படி தான் நம்ம போகணுமே ஒழிய மற்றவங்க எதாவது கொடுப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. பாருங்கள், ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நமக்கு அதுக்கான பிரதிபலனை தர வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்தை ஒரு வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனான், அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக இல்லாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஸோ நாங்கள் சொல்கிற வசனத்துக்கு யாராவது கீழ்ப்படியாமல் இருந்தால் அவனோட நீங்கள் களவாதிருங்க. பார்த்திங்கன்னா அவன் திருந்தும்படியாக அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், கடைசி பகுதி வாழ்த்து சரிங்களா. 16 முதல் 18 வரை வாழ்த்து. அந்த 17ஆம் வசனத்தை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. பவுலாகிய நான் என் கையெழுத்தினாலே உங்களே வாழ்த்துக்கிறேன். ஸோ அதாவது தலைப்பு பார்த்திங்கன்னா வாழ்த்தில் அவருடைய எல்லா நிறுவத்திலையும் பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா நிறுவத்திலையும் 1ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிப்பார். இதில் இதே மாதிரி தான் மறுபடியும் வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிக்கிறார். 16ஆம் வசனம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான வசனம். சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகலவிதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக.
கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஸோ பார்த்தீங்கன்னா சமாதானத்தின் கர்த்தர், ஒரு பேரை பார்த்தீங்கன்னா சமாதான கர்த்தர், சமாதான காரணர். சரிங்களா? எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்கள் சமாதானத்தை தந்தவர். இப்போ எவ்வளோ நீங்கள் ஒரு பாடுகள் பிரச்சனைகள் அதில் ஒரு சமாதானம், ஏன்னா சமாதான கர்த்தர் கூட இருக்கிற அவர் பேரை பார்த்தீங்கன்னா யெகோவா ஷாலோம். சரிங்களா? யெகோவா ஷாலோம் அப்படின்னா சமாதான கர்த்தர்னு சொல்லி அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சமாதானத்துக்கு ஒரு கிரயத்தை வந்து இயேசு கிறிஸ்து செலுத்தியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலுவையில் தான் ஆண்டவர் வந்து சம்பாதிச்சார் பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 53 பார்க்குறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பார்த்தீங்கன்னா நமக்கு சமாதானத்தை தரும்படியான ஒரு தண்டனை அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். அதை நம்ம கிளைம் பண்ணுவார். இப்போ இயேசு கிறிஸ்து, இப்போ புதிய ஏற்பாட்டுங்க வரும்போது இயேசு கிறிஸ்து தான் மையம். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து தான் வந்து மையம். அப்போ அவர் தான் வந்து ராஜாதி ராஜா. அப்போ அவர்கிட்ட அவருடைய சிலுவையில் அவர் சம்பாதிச்சதை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் பாருங்கள். அதை வந்து நம்ம வந்து தியானிக்கணும் பாருங்கள். அது எப்போவுமே நம்ம வந்து விடக்கூடாது. அப்போ சிலுவையில் அவர் சிந்தின அந்த சமாதானம், இப்போ கொலோசியர் 1:20 நம்ம பார்க்குறோம், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கான ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்காரு பாருங்க. அப்போ அந்த சிலுவை அன்பை நம்ம நினைக்கும் போது நமக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு சமாதானத்தை தந்தல்வார் பாருங்க. சொல்லி இப்போ அந்த வசனத்தில் சொல்லி ஜெபம், ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். நம்ம வசனத்தை சொல்ல அந்த வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் வெளிப்படும். அந்த ஜீவனுக்குரிய அந்த வல்லமை வந்து வெளிப்படும் பாருங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அவர் இயேசுவே உடைய ரத்தத்தை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம், ஒவ்வொரு மேலேயும் தெளிக்கிறோம். ரத்தத்தினால் ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவர். நீங்கள் சொல்லணும் வார்த்தை தானே, உடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் எங்கள் சமாதானத்தை உண்டாக்கினரே நமக்கு ஸ்தோத்திரம். அந்த சமாதானம், அந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் அந்த சமாதானம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும், எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரட்டும், ஒவ்வொரு மேல் வரட்டும் ஆண்டவரை வந்து இறங்கட்டும்னு சொல்லி நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும் பாருங்கள். அதை அப்படியே விசுவாசிக்கணும் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா சமாதானத்தை அப்படி சொல்கிறார் பாருங்கள், எப்பொழுதும் சகல விதத்திலும் சமாதானத்தை தருவார். எப்பொழுதும் சமாதானம். சரிங்களா? அப்போ எல்லா விதத்திலும் உங்களுக்கு சமாதானம், இப்போ எல்லா காரியத்திலும் சமாதானம். சரிங்களா? பார்த்தீங்களா? வந்து இன்றைக்கி உலகத்தில் இல்லாதது இதுதான். சரிங்களா? உலகத்தில் ஏன் சொன்னால் சமாதானம் இல்லை, ஜனங்களுக்கு வந்து சமாதானம் இல்லை. சரிங்களா? வந்து பார்த்திங்கன்னா சமாதானத்தை உலக பிரகாரமான ஜனங்கள் சமாதானத்தை தேடி என்னென்னமோ செய்கிறாங்க, அவங்களுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தரும்படியான ஒரு கிரயத்தை வந்து சிலுவையில் எல்லாம் ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டா இருப்பாங்க. அதை நம்ம கிளைம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த கிருபையை அந்த சமாதானத்தை ஊற்ற சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்ததுனால வருகிற ஒரு சமாதானத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், பவுலாகிய நான் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன், நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம், இப்படியே எழுதுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா நிருபத்துலேயும் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் கிருபையில் ஆரம்பித்து தான் கிருபையில் ஆரம்பித்து கிருபையில் முடிப்பார். சரிங்களா? எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா நிறுவத்திலும் கிருபையில் ஆரம்பித்து கிருபையில் முடிப்பார். ஸோ கிருபை இல்லான்னு ஒன்றுமே இல்லை. அப்போது கிருபை எப்படி வருதுன்னா இயேசு கிறிஸ்துவனால் தான் வருது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கிருபையும் சத்தியமும் அவரால் தான் வருகிறது. சரிங்களா? கிருபை சத்தியம் இயேசு கிறிஸ்துவனால் தான் வருகிறது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நம்ம ஊழியனாலும் அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு தான் நம்ம ஊழியத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்க முடியும். நமக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவர் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், மனுஷன் வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமது கிருபைக்கு காத்திருக்கிறவங்க கர்த்தர் பிரியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே என்னால் முடியாது, உங்கள் கிருபையை சார்ந்து கொள்கிறேன். நம்ம ஆண்டவர் நீங்கள் கொடுத்த ஊழியம், நீங்கள் கொடுத்த தாளந்து, இதை வந்து கிருபையாக யூஸ் பண்ண நீங்கள் கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். நானும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நான் பண்ணும்போது இதுதான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் என்னால் முடியாது, நான் வந்து என்னுடைய பலனை சார்ந்துக்கல, என்னோட ஞானத்தில் சார்ந்து கொள்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுத்த ஊழியம், நீங்கள் கொடுத்த அந்த போதிக்கிற உங்கள் கிருபையினால் இந்த பிரசங்கத்தை செய்ய எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்பேன். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அதுதான் நான் கேட்பேன். நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே என்னால் முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் வந்து ஒரு சாதாரண மனுஷன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, உங்கள் கிருபை, நீர் பேசுங்க, எனக்கு பேச தெரியாது, நீர் பேசுங்க, இந்த ஜனங்களுக்கு நீங்கள் இதை பிட்டு ஆசீர்வாதமாக தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய எல்லா பிரசங்கத்துக்கு முன்னாடி என்னோட ஜெபம் தான், ஆண்டவரே உங்கள் கிருபை கொடுங்க, ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் கிடையாது, உங்கள் கிருபையை நான் சார்ந்து கொள்கிறேன், நீங்கள் பேசுங்க, இந்த ஜனங்களுக்கு இதை வந்து ஆசீர்வாதம் மாட்டுத்துங்கன்னு சொல்லி தான் ஒவ்வொரு பிரசங்கத்துலேயும் நான் அந்த ஜெபம் பண்ணிட்டு தான் ஆண்டவர்கிட்ட முழுசாக சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டு தான் நான் அந்த பிரசங்கமே பண்ணுவேன் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒன்றும் தெரியாதான், பெருசாக ஒன்றும் தெரியாதான், ஏதோ ஆண்டவர் கொஞ்சம் கிருபை கொடுத்துருக்கேன், அந்த கிருபையை சார்ந்ததுனால தான் நான் வந்து இந்த செய்திகள் வந்து ஜனங்களுக்குள்ளே போகுது பாருங்க. சொல்லுங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக சொல்கிறா பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட
இருப்பதாக. கிருபையை சார்ந்து கொண்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் பாருங்க, சரிங்களா? இப்போ வேதத்தில் பார்க்குறோம், இதோ என் கால் சறுக்குகிறதுன்னு சொல்லும்போது கிருபை என்னை தாங்குறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளும்போது, அதாவது என்னால் முடியல அப்படிங்கும்போது, அப்போ இயேசு அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரட்சகர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ரட்சகர் அப்படிங்கிற பார்த்தா எல்லாவற்றிலிருந்து ரட்சிக்கிற விஷயங்களா, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறவர், கடனிலிருந்து மீட்கிறவர், ரட்சகர், விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், உதவி செய்கிறவர்னு அர்த்தம் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இயேசு அப்படிங்கிற அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அப்போ இயேசு கிறிஸ்துவனால தான் நமக்கு கிருபை வந்திருக்கு பாருங்க, சொல்லலாம். அப்போ அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. பலவீனமாக ஆண்டவர் வந்து அந்த பலவீனத்தை மாற்றி போடுவார், சரிங்களா? அப்போது அந்த வியாதியை ஆண்டவர் மாற்றி போடுவார். இப்போ என்ன ஒரு காரியம்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். தகப்பன், சரிங்களா? பொல்லாதவர்களான நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க பிதாவானவர் நன்மையானதை தருவது அதிக நிச்சயம், சரிங்களா? ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் கிருபையினால் என்னை வழி நடத்தும், உங்கள் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறாரு. எங்களுக்காக வசனம் பரம்பி மகிமைப்படும் அதுக்காக வந்து விண்ணப்பம் பண்ணுங்கள், பொல்லாத மனுஷர் கைந்து விடுவிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் ஒழுங்கட்டு நடக்காதீங்க, நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து சாட்சியாக இருக்க முடியும், தேவன் அந்த கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். சமாதானத்தின் தேவன் எல்லா சகல வித்தனும் உங்களுக்கு சமாதானத்தை தந்துடுவான்னு சொல்லி அந்த காரியத்தை கடைசியாக வந்து வாழ்த்தி தேவன் கிருபை எங்களோடு இருக்குன்னு சொல்லி முடிக்கிறார், சரிங்களா? ஒரு சின்ன ஜாமணி முடிச்சிடலாம். ஏசப்பான எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. வசனம் பரம்பி எல்லா இடத்துலையும் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஊழியக்காரர்கள் தேவனை பொல்லாத மனுஷர்கள், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்கள் கர்த்தர் விலக்கி ரசித்து காத்தள்ள வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். அப்பா நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்தர்கள் கொள்ள வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். அப்பா தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் கர்த்தர் எங்களை நடத்த வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாங்கள் உண்மையாக செய்ய உங்கள் கிருபையை சார்ந்து கொண்டு செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதற்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சமாதானத்தின் கர்த்தர் எப்போதும் சகலவித்தும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தல்வீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழுகி பலன் கொடுக்க கிருபை செய்வோம். நாம் மாத்திரம் மையப்பட்டோம். துதிகன மகிமையை அவனுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.